திருமதி தமிழில் நான் நடிக்கிறதுக்கு அவர் கேட்டது, நான் கேட்டு அவர் ஒத்துக்கலைங்கிறதுக்காக அவர் கேட்டு நம்ம ஒத்துக்கலைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு காரணம் இருந்தது. தவறான முன்னுதாரணமாக நாம் இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருந்தால் அதில் ஒரு பழி வாங்குகிற நடவடிக்கை என்கிட்ட இருந்தது. ஒரு பழி வாங்குதல் செய்யணும்னு நான் நினச்சேன். தினகரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் நடிப்பு கிலோ என்ன விலைன்னு கேட்குறாரு ராஜகுமாரன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க திருமதி தமிழுக்கு. அதுக்கு அந்த நேரத்தில் தான் அவர் கேட்குறாரு, நான் எதனா இந்த பாத்திரத்தை நடித்தேன், இப்போ நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களா என்ன சார்ங்க. நடிப்பு என்பது வந்து கிலோ கணக்கில் விற்பதும் கிராம் கணக்கில் விற்பதும் அதனுடைய பொருளை பொறுத்து, தன்மையை பொறுத்து. முட்டைக்கோசை நீங்கள் கிலோ கணக்கில் விற்கலாம், கோல்டு டைமண்டை கிராம் கணக்கில் தான் விற்கணும். என்ன மாதிரியான ஒரு நடிப்பை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு கதாநாயகன் எந்த அளவு நடிக்கணும்னு இருக்குது, ஒரு காமெடியன் எவ்வளோ நடிக்கணும்னு இருக்குது. இது கூட தெரியாதவர்கள் எல்லாம் தினகரன் மாதிரி மிக பெரிய பத்திரிகையில் உட்காந்து விமர்சனம் எழுதுனா எப்படி இருக்கும்? ஓகே, நடிப்பு வந்து எதுக்கு, அதுக்கு தான் அந்த பழிவாங்கல் தான். தினகரனுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் நான் அந்த ரோல் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா ராஜகுமாரன் நடிச்சிருக்கேன், எந்த இடத்துல எவ்வளோ நடிக்கணும்னு ஒன்று இருக்குது சார். ஓகே.